நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றி சில புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கொஞ்சம் வருந்தத்தக்க செய்தியும் கூட. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நிகழ்ந்திருக்கிறது என்பதே நமக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. பிராமண வகுப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள், வலதுசாரி கருத்தியல் வழக்கறிஞர்கள். வலதுசாரி கருத்தியல்னா இங்கே இந்துத்துவ பாரதிய ஜனதா தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படின்னு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒன்று அவர்கள் பிராமணர்களாக இருக்க வேண்டும் அந்த வழக்கறிஞர்கள், அல்லது வலதுசாரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவ சார்பு கொண்ட வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாக இருந்தால் அவர்களுடைய வழக்குகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்கிறார், அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கிறார் அப்படி என்று மிக குறிப்பாகவே இந்த குற்றச்சாட்டு கூறுகிறது. இவருடைய தீர்ப்புகளே வலதுசாரி கருத்தியலை நோக்கியே இருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை நிச்சயமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது அவர் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோ இதை விசாரிக்கத்தான் வேண்டும். இது இதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு நீதிபதியின் மேல் இவர் சாதி சார்பு கொண்டவராக இருக்கிறார், தமிழகத்திலிருந்தோ பிற இடங்களிலிருந்தோ இவர் தன்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார் என்று ஏதேனும் கடிதம் யாராலாவது எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த அளவுக்கு கொடூரமான ஒருவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டும்தானா என்பதும் காலம் அதற்கு பதில் சொல்லும், பார்ப்போம். இது சுவாமிநாதனுக்கு மிக கடுமையான அழுத்தம் தரக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். அது இந்த அளவுக்கு நான் அந்த இடத்தில் வேலை செய்தால் என் மீது சுமத்தப்படும் அழுத்தங்களை நான் எவ்வாறு எதிர்கொள்வேன் என்று தெரியவில்லை. ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்றைக்கும் தினமும் நீதிமன்றத்துக்கு வருகிறார். எப்பொழுதும் போல அவர் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று 11 டிசம்பர் 2025. இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் ஒரே விஷயத்தை நோக்கியே போக வேண்டியிருக்கிறது. அது நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றி சில புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கொஞ்சம் வருந்தத்தக்க செய்தியும் கூட. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நிகழ்ந்திருக்கிறது என்பதே நமக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. முதல்ல செய்தி என்னன்னு பார்த்துருவோம். இந்து பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்தியா பிளாக் எம்பிஸ் ரோட் டு பிரசிடென்ட் தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அபவுட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் மந்த்ஸ் பிஃபோர் திருப்பரங்குன்றம் ரோ. அதாவது இன்றைக்கு அல்ல, இப்பொழுது திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது அல்ல, இதற்கு 4 மாதங்களுக்கு முன்னதாகவே திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றிய ஒரு புகார் கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி.ஆர். கவாய் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்னும் தகவல் இப்பொழுதுதான் வெளியே வருகிறது. இது குறித்து நமக்கு நிச்சயமாக இதற்கு முன் இந்த நடந்திருப்பது போன்ற ஒரு தகவல் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. சரி, அந்த புகார் கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஐடென்டிக்கல் லெட்டர்ஸ். அப்படின்னா இது இட்ஸ் ஆர்கனைஸ்ட்னா ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அதை கொண்டு போய் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொடுத்து, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கொடுத்து, இந்த கடிதத்தை நாங்கள் அனுப்பப் போகிறோம், நீங்களும் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டு உங்கள் சார்பில் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதில் என்னென்னா அப்பொழுதே அவர்கள் இவரை எப்படியாவது நீக்க வேண்டும் அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனும் ஏதாவது ஒரு இவரை கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் ஒரு பக்கம். அது நீங்கள் குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறீர்கள் என்றால் குடியரசுத் தலைவரும் அதில் ஒரு முடிவை எடுக்கக்கூடும். குறைந்தபட்சம் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் பேசி இது என்ன அப்படிங்கிறத குறித்து விசாரிப்பதாக இருக்கலாம். சரி, அதில் என்ன அந்த கடிதத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, 2-3 அந்த முழுமையான கடிதம் எனக்கு இன்னும் பார்வைக்கு கிடைக்கல. அதனால் இந்த ஹிந்து பத்திரிகையில் கொடுத்துருக்கிற சில வார்த்தைகளை மட்டும் பார்ப்போம். அந்த கடிதத்தில் முதல்ல என்ன சொல்லியிருக்குன்னா,
ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் கிராஸ் மிஸ்காண்டக்ட். இவர் வந்து தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். என்ன தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கிராஸ் மிஸ்காண்டக்ட், ஒரு நீதிபதி நடந்து கொள்வதற்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வாறு இல்லாமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். என்னென்ன அதன் காரணமாக என்ன நடந்திருக்கு, ரிசல்ட் என்ன? அவருடைய இம்பார்ஷியாலிட்டி, அவருடைய பாரபட்சமின்மை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் பாரபட்சம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது, இவருக்கு ஒரு பக்கச்சார்பு இருக்கிறது. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லை. செக்குலர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஜுடிஷியரி, ஒரு நீதித்துறை எந்த பக்கமும் சாயாமல், எந்த சாதி மத சாயம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு மாறாக இவர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு. இதில் ஸ்பெசிஃபிக்கான சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே கொடுக்குறது என்னென்னா, டியூரிங் ஹிஸ் டென்யூர் ஆஸ் அ சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ், Justice G.R. Swaminathan is perceived to have consistently prioritized listings and time slots for a specific group of advocates, particularly those from the Brahmin community and those aligned with right-wing ideologies. அதாவது பிராமண வகுப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள், வலதுசாரி கருத்தியல் வழக்கறிஞர்கள். வலதுசாரி கருத்தியல்னால் இங்கே வந்து இந்துத்துவ பாரதிய ஜனதா தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படின்னு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஒன்று அவர்கள் பிராமணர்களாக இருக்க வேண்டும் அந்த வழக்கறிஞர்கள், அல்லது வலதுசாரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவ சார்பு கொண்ட வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாக இருந்தால் அவர்களுடைய வழக்குகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்கிறார், அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கிறார் அப்படி என்று மிக குறிப்பாகவே இந்த குற்றச்சாட்டு கூறுகிறது. ஓகே, இது வந்து கேஸ்ட் பேஸ்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அப்போ இவர் வந்து சாதி சார்ந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர். இதனால் ஒரு இவரையே வந்து இன்னும் இவரை நீங்கள் வந்து பிராமண ஜட்ஜ் அப்படி என்று சொல்வதற்கு அனைத்து காரணிகளும் உள்ளன. இவர் இந்த மாதிரியாக ஒரு பக்கச்சார்பும் சாய்மானமும் கொண்டவர்னு இந்த கடிதத்தில் நிச்சயமாக அவர்கள் திருப்பரங்குன்றம் பற்றி எழுதியிருக்க முடியாது. ஏனெனில் திருப்பரங்குன்றம் வழக்கு விசாரணை என்பதே இதற்கு பிறகுதான் வரப்போகிறது. ஓகே, ஆனால் அவர்கள் வேறு ஒன்று சொல்கிறார்கள். அந்த திருப்பரங்குன்றம் வழக்கை பற்றி சொல்லியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். செவரல் ரூலிங்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பை ஹிஸ் லார்ட்ஷிப் ரிஃப்ளெக்ட் அ டிசர்னபிள் ஐடியாலஜிக்கல் லீனிங் ரைட் விங் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ இவர்கள் வந்து வலதுசாரி கருத்தியலை நோக்கி இவருடைய டைம் கொடுக்குறாரு மட்டும் இல்லை, அவர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாரு மட்டும் இல்லை, இவருடைய தீர்ப்புகளே வலதுசாரி கருத்தியலை நோக்கியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு சொல்வது, while judges may hold personal belief, these must not influence judicial reasoning, particularly in cases involving fundamental rights and minority protections as enshrined in the Constitution. அதில் ஜட்ஜஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு நீதிபதிக்கு தனிப்பட்ட கருத்துகள் நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் அது அவருடைய நீதி பரிபாலனத்தில் அவருடைய தீர்ப்புகள் வரும்பொழுது அவருடைய அந்த எப்படி அவர் அந்த தீர்ப்பை நோக்கி சென்றிருக்கிறார் என்பதிலெல்லாம் அதுவும் முக்கியமாக அடிப்படை உரிமைகள் அண்ட் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன், சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு, இது போன்று அந்த கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான விஷயங்கள், இவற்றை பொறுத்த மட்டில் நிச்சயமாக அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் அவருடைய தீர்ப்பு அளிப்பதில் எந்த விதத்திலும் குறுக்கிடக்கூடாது. அதுதான் இவர்கள் சொல்வது. அதுக்கப்புறமா ஒரு கேஸ் அவர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இந்த கேஸுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பலை, ஆனால் தமிழகத்தில் ஒரு மடத்தை சம்பந்தமாக ஒரு பழக்கம் ஒன்று நிலவி வருகிறது. அதில் அவர்கள் பல பாகவதர்களை, முக்கியமாக பார்ப்பனர்களை அழைத்து உணவு சாப்பிட வைத்து அந்த எச்சில் இலையில் உருளுவது என்று ஒரு பழக்கத்தை சிலர் வைத்திருக்கிறார்கள். இந்த பழக்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு நீதிமன்றங்களுக்கு சென்றது. அந்த நீதிமன்றம் சென்ற பொழுது அது வந்து 2 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வின் முன் சென்றது. அவர்கள் இது வந்து பார்பாரிக், மோசமானது, இது வந்து இது இந்த மாதிரியான ஒரு பழக்கம்
இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு ஒன்றை அளித்திருந்தார்கள். இதன் வேறு ஒரு சிறு வடிவத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் இவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த மதுரை நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னால் இந்த வழக்கு வருகிறது. இதை பற்றி அவர் விரிவாக ஒரு தீர்ப்பை ஒன்றை கொடுக்கும் பொழுது, பிறர் எவரையும் பாதிக்காத பொழுது ஒரு சிலர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அது நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் பிறரை தள்ளி இதில் உருளு என்று சொல்லவில்லை. தாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது அவர்களுடைய உரிமையாக ஆகிற பொழுது அதை தடுப்பதற்கு எந்த ஒன்றையும் ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு அரசாங்கமோ செய்யக்கூடாது என்பது போல் அவர் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தார். இது கரூரில் ஒரு மடத்தில் நிகழக்கூடிய ஒரு செயல்பாடு ஒன்று. அதற்கும் ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததற்கு பிறகு அதை மாற்றுவதற்கு ஒரு ஒற்றை நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்பது போல ஒரு கருத்து ஒன்று வந்தது. ஆனால் அதில் தெளிவாக அவங்க என்ன இந்த அப்போசிஷன் எம்பி சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் பெர்செப்ஷன் ஆஃப் ஐடியாலஜிக்கல் பார்ட்டிசான்ஷிப் அண்டர்மைன்ஸ் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் ஜுடிஷியல் நியூட்ரலிட்டி அண்ட் சேலஞ்சஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் தட் கோர்ட்ஸ் ரிமைன் இண்டிபெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர் சோஷியல் அஃபிலியேஷன். ஸோ இதை ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலாக கற்பித்து, இதெல்லாம் நீதித்துறையின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கும் விதத்தில் இருக்கிறது என்று இந்த கடிதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது தான் நமக்கு தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். திரும்ப திரும்ப ஒரு தவறு என்னவென்றால், இவர்கள் ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை வைத்துக்கொண்டு அதே கருத்தியலின் அடிப்படையில் தான் எல்லா நீதிபதிகளும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முதலில் தவறானது. அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா? அது யாரை பாதிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட நபர், இப்பொழுது உதாரணத்துக்கு தமிழகத்திலேயே அலகு குத்துதல், நாக்கில் அந்த அலகு குத்திக்கிறது, கண்ணம் வழியாக அலகு குத்திக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் காவடி தூக்குதல், முதுகில் குத்திக்கொள்வது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் முருகனுக்கு வேண்டிக் கொண்டு இது நடப்பதை பார்க்கலாம், மாரியம்மனுக்கு வேண்டிக் கொண்டு இம்மாதிரியான செயல்பாடுகள் நடப்பதை பார்க்கலாம். அதே மாதிரி சவுக்கால் அடித்து கொள்ளுதல் என்று ஒன்றும் பழக்கத்தில் இருக்கிறது. இது இந்துக்களுக்கு மத்தியில் மட்டும் அல்ல, முஸ்லீம்கள், முக்கியமாக ஷியா முஸ்லீம்கள் இதை செய்து கொள்வார்கள். முஹர்ரம் பண்டிகையின் போது செய்து கொள்வார்கள். உடம்பிலிருந்து தோல் கிழிந்து ரத்தம் பெருக்கெடுக்கும். அதை நீங்கள் தெருவிலேயே அடித்து கொண்டு செல்வார்கள். அத்துடன் ஒப்பிடும் பொழுது பிறர் உண்ட எச்சிலின் மீது புரள்வது என்பது எந்த விதத்தில் பயங்கர வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி மண் சோறு சாப்பிடுவது என்ற ஒரு வழக்கம், இதெல்லாம் வேண்டுதல், நேர்த்திக்கடன்கள் போன்றவை. இவை எல்லாம் ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்பொழுது நீங்கள் ஒருவர் வழக்கு தொடுத்து இதை கோர்ட்டுக்கு கொண்டு சென்று இம்மாதிரியான நடவடிக்கைகளை எல்லாம் அரசு முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், உடனடியாக அரசு அதை செய்கிறது என்றால் பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னால் அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் காவடி எடுத்து வருகிறேன், நான் மண் சோறு சாப்பிடுகிறேன், நான் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்கிறேன். அங்கே பக்தர்களாக நடந்திருப்பாங்க, மண்ணாக இருக்கும், அது சமதளமாக இருக்காது. வேண்டுதலில் ஒரு வகை, தன் உடலை வருத்தி கொண்டு பிறருக்கு நன்மை செய்வது, தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தன் மகன் எப்படியேனும் பிழைத்து விட வேண்டும் என்று ஒரு தாய் தனக்கு வேண்டிக் கொள்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்பொழுது அதே போல்தான் எச்சிலிலையில் உருண்டால், அது ஒரு பாகவதரின் எச்சில் இலையில் உருண்டால் அது நமக்கு நன்மை தரும் என்று சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் எல்லாரையும் வற்புறுத்தலை. அப்போ இதை குறித்து இப்படி எழுதி இந்த தீர்ப்புக்காக, இதுதான் இந்த கடிதத்தில் வந்திருக்கு, இந்த ஆர்டிக்கிள், ஹிந்து ஆர்டிக்கிளில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது ஒன்று மட்டும்தான். ஸோ இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கடிதம் ஆகஸ்ட் மாதமே போயிருக்கிறது என்று. அப்போ இவங்க தேவர் வெயிட்டிங். சரி, இன்னொரு பக்கம் பார்ப்போம். இவர்கள் சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை நிச்சயமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது அவர் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோ இதை விசாரிக்கத்தான் வேண்டும். ஏன்னா அதில் என்ன உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சால்தான் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஒருவர் ஆதரவு தர வேண்டுமா தரக்கூடாதா என்பது தெரிய வரும். அவர் பிராமண வக்கீல்களுக்கு, பிராமண வழக்கறிஞர்களுக்கு ஏதேனும் முன்னுரிமை தருகிறாரா, தொடர்ச்சியாக தருகிறாரா, எந்த அளவுக்கு என்றால் பார்த்த உடனேயே தெரியும் அளவுக்கு மற்றவர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும்.
அதுபோலவே வலதுசாரிகளுக்கு, வலதுசாரி கருத்தியல் கொண்டவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு, பாரதிய ஜனதா ஆட்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அவர் அப்பட்டமாக அவர்களுடைய பக்கச்சார்பை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய வழக்குகளை விசாரித்து விரைவாக தீர்ப்பு கொடுத்து அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கிறாரா? ஒரு அனாலிசிஸ் செய்து தான் ஆகணும். இதற்கு பிறகு இவருடைய வழக்கு பற்றி நாம் கொஞ்சம் பேச போகிறோம். ஆனால் இது எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. நம்ம கேட்கலாம், இது என்ன இவ்வளவு அபத்தமாக இந்த அளவுக்கு போயிருக்கிறார்களே என்று ஒரு குரல் வரலாம். இன்னொரு பக்கம் வரட்டும், பப்ளிக்காக பலரை குறித்து இது இதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு நீதிபதியின் மேல் இவர் சாதி சார்பு கொண்டவராக இருக்கிறார், தமிழகத்திலிருந்தோ பிற இடங்களிலிருந்தோ இவர் தன்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார் என்று ஏதேனும் கடிதம் யாராலாவது எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த அளவுக்கு கொடூரமான ஒருவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டும்தானா என்பதும் காலம் அதற்கு பதில் சொல்லும். பார்ப்போம். முதலில் இவரை குறித்த இன்னும் 2 செய்திகள் வந்திருக்கின்றன, அவற்றையும் பார்த்து விடுவோம். இதற்கிடையில் மற்றும் ஒரு செய்தி ஒன்று. திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன், இது இந்து தமிழ் திசை செய்தித்தாளில் வந்திருக்கிறது. அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் இது தகவல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தானே முன் பதவி விலக வேண்டும் என்று அவர் இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இவரை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவரிடம் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள், அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு, கையொப்பமிட்டு மனு ஒன்றை நேற்று அளித்திருக்கிறோம். இது ஒரு விசாரணை குழுவை உடனே அமைக்க வேண்டும். இதன் மீது மக்களவைத் தலைவர், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒரு சட்ட வல்லுநர் ஆகிய 3 அடங்கிய ஒரு விசாரணை குழுவை உடனே அமைக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதில் அந்த நோட்டீஸில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவர் ஒருதலை சார்போடும் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாகவும் நடந்து கொள்கிறார், ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக செயல்படுகிறார். இதற்கு முந்தைய ஒரு புகார் கடிதத்தில் பிராமண வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று சொல்லியிருந்தது. இதில் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அவர் யாருன்னு பெயர் கொடுக்கல. மேபி நம்ம அதை கேட்டு விசாரித்து மதுரை நீதிமன்றத்தில் பயிற்சி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து வழக்கறிஞர்களுக்குமே இது ஒரு வேளை தெரிந்திருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த மாதிரியாக ஒரு கடிதத்தில் வந்திருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். இங்கே ஒன்றும் வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்கலாம், பிராமணர்களுக்கு ஆதரவாக தனது அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் என்று சொல்லியிருக்கலாம். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இனி அவர் இந்த நிலையில், நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் தொடர்ந்து வழக்குகளை விசாரித்தால் தமிழ்நாட்டில் மேலும் பல குழப்பங்களை ஏற்படுத்துவார், ஒரு முன்முடிவோடவே சொல்லிட்டாங்க. அதற்கு அவர் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவே சாட்சியாக உள்ளது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான ஒரு வழக்கில் அவர் தலைமைச் செயலாளர், ஏடிஜிபி, இந்திய மத்திய அரசின் உள்துறை செயலாளர், அவங்கெல்லாம் இந்த வழக்கில் அவர் சேர்த்திருக்கார். அவங்களெல்லாம் வரணும், 17ஆம் தேதி காணொலிக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுவே வழக்கின் வரம்புகளை மீறியுள்ளது. அதனால் இவர் நீதிபதியாக தொடரக்கூடாது. இந்த மாதிரி இவர் சட்டத்தை மீறுறாரு, மாநில அரசை அவமதிக்கிறார், மத்திய அரசை அவமதிக்கிறார். இந்த வழக்கில் போய் குறிப்பாக அவர் இந்திய அரசின் உள்துறை செயலாளரை இந்த வழக்கில் இணைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது. இதில் இவருக்கு என்ன வேலை இருக்குது, இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த நீதிமன்ற அவமதிப்புக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதிகார வரம்பை மீறி இவர் அழைப்பு அனுப்பியிருப்பது இவரே எடுத்த முடிவாக தெரியவில்லை. அடுத்து சதித்திட்டத்துக்கு வந்துட்டார் திருமாவளவன். இவருக்கு பின்னணியில் ஒரு சதிக்கும்பல் வேலை செய்வதாக தெரிகிறது, கருத வேண்டி உள்ளது. எனவே தற்போதைய சூழலில் அவருக்கு எந்த வழக்கையும் ஒதுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த அவருடைய அறிக்கையை அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. இது ஒன்று, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே அவருக்கு எந்த வழக்கையும் கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, ஜி.ஆர். சுவாமிநாதனே தன் மீதான விசாரணை தடையின்றி நடப்பதற்கு ஏதுவாக தானே முன் பதவி விலக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்கள் தான் அரசியல் கட்சிகளில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதோ அல்லது அவர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாகவோ சிபிஐ மூலமாகவோ ஏதேனும் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட அவர்கள் அமைச்சர்களாக தொடர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள். நம்ம ரெண்டுத்தையும் முடிச்சு போட வேண்டாம்.
இது வந்து சுவாமிநாதனுக்கு மிக கடுமையான அழுத்தம் தரக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் நான் பார்க்குறேன். அது இந்த அளவுக்கு நான் அந்த இடத்தில் வேலை செய்தால் என் மீது சுமத்தப்படும் அழுத்தங்களை நான் எவ்வாறு எதிர்கொள்வேன் என்று தெரியவில்லை. ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்றைக்கும் தினமும் நீதிமன்றத்துக்கு வருகிறார். எப்பொழுதும் போல அவர் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு சிறப்பு மிக்க, அது என்ன டிசிஷன் வேணாலும் இருக்கட்டும், 2-3 பாசிபிலிட்டிஸ் எடுத்துப்போம். ஒன்று, இவர் இம்பீச்மெண்ட் செய்யப்படுவார் அப்படின்னு வச்சுப்போம், அதற்கான சாத்தியம் இல்லை. இரண்டாவது, இந்த குற்றங்களை விசாரிப்பதற்காக, இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை விவாதிப்பதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஏதேனும் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள் வைத்துக்கொள்வோம். அவர்கள் விசாரித்து ஏதோ ஒரு பதிலை சொல்ல வேண்டும். அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லது அந்த மாதிரியான ஒரு குழுவே அமைக்காமல் அவங்க வந்து இதில் வந்து ஒரு முகாந்திரமே இல்லை என்று அதை டிஸ்மிஸ் பண்ணலாம். அல்லது இத்தனை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் எதற்காக இந்த வேலையில் தொடர வேண்டும் என்று தன்னுடைய வேலையை அவர் ராஜினாமா செய்வாரா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பாசிபிலிட்டி. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அல்லது போங்கடா, நான் வந்து என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்ய போகிறேன், உங்களுடைய எந்த குற்றச்சாட்டுகளையும் நான் ஒரு பொருட்டாக கூட மதிக்கப் போவதில்லை, நான் என் மனச்சாட்சிக்கு உட்பட்டு நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கப் போகிறேன் என்று அவர் தொடரப் போகிறாரா? அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கூட ஆதாரமற்றவை என்ற ஒரு முடிவு யாரிடமிருந்தாவது வரப்போகிறதா? இல்லை தனக்கு மேல் இந்த ஒரு க்ளவுட் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர் தொடரப்போகிறாரா? ஆக இது ஒரு யுனீக் இஷ்யூ. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் என்பது இதற்கு முன் நடந்தது கிடையாது. எந்த ஒரு நீதிபதிக்கும் நடந்தது கிடையாது. உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோ யாருக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் பற்றி பேசுவதற்கு மேபி நமக்கு இன்னொரு நேரம் கிடைக்கும். நீதியரசர் கர்ணன் என்ற ஒரு பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அதை பற்றி நாம் இன்னொரு தருணத்தில் பேசுவோம். அதுபோலவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டது. இது போன்ற சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே நீதித்துறை வரலாற்றில் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியாக திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது சுமத்தப்படும் அழுத்தத்திற்கு இணையாக வேறு எங்குமே நடந்தது கிடையாது. பல்வேறு வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதா போன்ற அரசியல் தலைவர்களுடைய ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. மைக்கேல் ட குன்ஹா அப்படிங்கிற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு பிறகு குமாரசாமி என்ற பெயர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட, அதாவது அரசியல் தொடர்பு என்றால் அரசியல் வழக்குகளை அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் கொண்ட அரசியல்வாதிகள். அந்த வழக்கின் முடிவு இந்த பக்கம் போனாலும் எதிர்ப்போரும், அந்த பக்கம் போனாலும் எதிர்ப்போரும். அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் கூட இந்த மாதிரியான அழுத்தம் வந்ததில்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்வோம். பார்ப்போம், இதை மேற்கொண்டு தொடர்ந்து பார்ப்போம். திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து ஒரு கட்டுரை தினமலரில் வந்திருக்கிறது. அதில் தலைப்புச் செய்தி என்னென்னா, 8 ஆண்டுகளில் 73,000 வழக்குகளுக்கு தீர்வு கண்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் புகார் கொடுத்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த 8 ஆண்டுகளில் 73,505 பிரதான வழக்குகளுக்கு தீர்வு கண்டு சாதனை படைத்துள்ளார். இதுதான் நியூஸ் பேப்பர் சொல்கிறது. அதில் வந்து என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 2017 முதல் 2025 வரை சிவில், கிரிமினல், மேல்முறையீடு, ரிட் மனு மற்றும் மிசலேனியஸ் வழக்குகளை, ஜாமீன் உள்ளிட்ட வழக்குகளை விசாரித்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இதன்படி 8 ஆண்டுகளில் 73,505 பிரதான வழக்குகள், 46,921 மிசலேனியஸ் வழக்குகள் என மொத்தம், இப்போ தலைப்புச் செய்தியிலேருந்து ஒரு சற்றே மாற்றம், வெறும் 73,505 பிரதான வழக்குகள் மட்டுமல்ல, மிசலேனியஸ் வழக்குகளையும் சேர்த்து 8 ஆண்டுகளில் 1,20,426 வழக்குகளை விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று தகவல் வந்திருக்கிறது. அதை மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றும் அவர் காலை 9 மணிக்கு வழக்கை விசாரிக்க தொடங்கினாலும்
இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் நீதிமன்றத்திலிருந்து தனது கடமையை நிறைவேற்ற தவறியதில்லை. இதனை வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் தினமும் பார்த்து வருகின்றனர் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதை வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் பற்றி பார்க்கும் பொழுது நாம் இதை குறிப்பிடுகிறோம். இதற்கு முன் இன்னொரு வழக்கறிஞராக இருந்து நீதிபதியான திரு சந்துரு அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு பாராட்டு உண்டு. மிக அதிகமான வழக்குகளை கையில் எடுத்து அந்த வழக்குகளுக்கு விரைவாக தீர்ப்பு சொல்லி மிகவும் காலையிலிருந்து தொடங்கி வெகுநேரம் வரை வேலை செய்யக்கூடியவர் என்ற ஒரு பாராட்டு அவருக்கும் உண்டு. ஆனால் இன்றைக்கு இருவேறு துருவங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். சந்துரு அவர்கள் இடதுசாரி கருத்தியல் கொண்டவர். சுவாமிநாதன் கருத்தியல் ரீதியாக ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர் என்று சொன்னாலும் அவருடைய தீர்ப்புகள் எதுவும் பிற்போக்கில்லை. இந்த முற்போக்குங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டதுனால மற்றதெல்லாம் பிற்போக்கு ஆகிவிடாது. அதை தனியாக நாம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து நேற்றுக்கு இன்னொரு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்தை முதல் முறையாக நான் பார்த்தேன். நேற்று ஒரு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு நேரடி ஒளிபரப்பில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்த ஹரி பரந்தாமன் அவர் ஒரு நீண்ட பேட்டி ஒன்றை கொடுக்கிறார். அதில் அவர் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். இது முதல் முறையாக வெளிப்படையாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் ஜிஆர் சுவாமிநாதனை, இப்பொழுது சிட்டிங் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதனை கடுமையாக விமர்சிக்கிறார். ஏற்கனவே வேறு ஒரு விஷயத்தில் திரு சந்துரு அவர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கும் பொழுது ஜிஆர் சுவாமிநாதனை விமர்சித்திருந்தார். இப்போ ஜிஆர் சுவாமிநாதனுக்கு சில குறிப்பிட்ட இந்த இடதுசாரி கருத்தியலாக இருக்கலாம், திராவிட கருத்தியலாக இருக்கலாம், அவர்களிடமிருந்தெல்லாம் கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படையாகவே வருவதை நாம் பார்க்கிறோம். ஆதரவு தளம் என்று இன்னும் இந்த லீகல் ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, லீகல் லுமினரிஸ், மிக மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆகியோரிடமிருந்தெல்லாம் வெளிப்படையாக வரவில்லை. ஒரே ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கண்ணன் என்பவர் ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கிறார். எந்த காரணங்களுக்காக ஜிஆர் சுவாமிநாதன் மீது அந்த இம்பீச்மெண்ட் என்பதை செய்ய முடியாது என்பது குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது லைவ்லா தளத்தில் வந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் என்னோடு சேர்ந்து இந்த செய்தி அலசல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.